திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, 200 இடங்கள் இலக்குங்கிறது வந்து கொஞ்சம் அதீதமாக தான் இருக்குது, அதற்கான நம்பிக்கை களத்தில் வெளிப்படலை அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கருத்து அடிப்படையில் 200 அப்படிங்கிறது வந்து சாரே சொன்னார், அது ஒரு ரேண்டம் நம்பர் இல்லை. சும்மா ஏதோ ஒரு கனவுல வந்து 200 அப்படிங்கிறதோ அல்லது இருக்கிறத விட ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிறதோ ஒரு ஒரு பயிற்சி பண்ணி அல்லது டெஸ்ட் பண்ணாத ஒரு நம்பர் கிடையாது. இந்த 200 அப்படிங்கிறது 2024 தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் அடிப்படையில் இந்த நம்பரை அரைவ் பண்ணி அதுதான் எங்கள் டார்கெட், அதுக்காக வேலை செய்ய போகிறோம், அதுக்காக வேலை செய்யுங்க, இந்த அடிப்படையில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 200ங்கிறதே ப்ரூவன். 2024 221 தொகுதியில் ப்ரூவன். அதை நம்ம இழந்துடக்கூடாது, அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய அரசியல் டார்கெட் தான் இது. ஒன்று நீங்க இன்னொன்னு கம்பேர் பண்ணணும். பிஜேபியினுடைய 400, திமுக சொல்லக்கூடிய 200 அப்படிங்கிறது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா பிஜேபி வந்து நாங்க 300+ ஜெயிச்சிட்டோம், அடுத்து 400 நோக்கி போக போறோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணாத நம்பரை முன் வச்சுதான் இது பண்ணாங்க. இன்னொன்னு பிஜேபி 400ன்னு சொல்லும் போது மக்களுக்கு ஒரு ஃபியர் வந்தது. அந்த ஃபியருடைய அவுட்கம் தான் 230 தொகுதியில அவங்க நின்னது, அதோட சுருங்கினது. ஆனால் திமுக 40க்கு 40ன்னு சொல்லும் போது தமிழ்நாடு மக்கள் அதை அக்னாலேஜ் பண்ணாங்க, அதை அங்கீகரித்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள். அதனாலதான் 40க்கு 40 அப்படிங்கிற இடத்த வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால வெல்ல முடிகிறது. அப்போ இது 40க்கு 40ன்னு சொன்னோம், ஜெயிச்சோம், அடுத்து 200ன்னு சொல்றோம், அதை நோக்கி நாங்க உழைப்போம் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன சந்தேகம், 2019 கொள்கை கூட்டணியா உருவானீங்க, இதே மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி, தேனியில மட்டும் வெற்றி பெற முடியல. அப்ப இதே 39 தொகுதிகளை பகுத்து பார்த்தீங்கன்னா 232 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில், தேனியில 2 தொகுதிகளில் மட்டும்தான் ஓபி ரவீந்திரநாத் முன்னிலையில் இருந்தார். அப்பயே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் 2021 இதே 200 முழக்கத்தை முன் வச்சாரு. போற இடங்கள்ல எல்லாம் 200 வெற்றி அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ஸை வெளிப்படுத்தினார். ஆனால் 200 இடங்கள் பெற முடியல. 40 இடங்கள் நீங்கள் சொன்னதை விட குறைவாக தான் பெற முடிஞ்சது. இப்பயும் நீங்கள் 221 இடங்கள் பகுத்து பார்த்து அந்த வெற்றியை வந்து நீங்கள் 200 அப்படிங்கிற ஒரு இலக்கை வைக்கிறீங்க. 2019 இருந்த கூட்டணி, 21 இருந்த கூட்டணி, 24 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி, இன்னும் 26 கூட்டணி இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. அப்போ இந்த 200 இடங்களை வந்து ஏன் நம்ம 2021 மாதிரி பார்க்கக்கூடாது? இல்லை, கூட்டணி இருக்குன்னு நாங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தல, கூட்டணி இருக்கு. கூட்டணி இல்லைன்னு மற்றவர்கள் தான் அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, 2021 விடவும் 24 26 நாங்க ஏன் இன்னும் கான்பிடன்ஸா இருக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக சென்றடையாத திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சமூக நலத்திட்டங்கள் மூலமாக எல்லா மக்களையும் சென்றடைந்த இயக்கம் தான். ஆனாலும் அதை தாண்டி அதுல விடுபட்ட ஒரு பெரும் திரளை கூட இந்த 3 ஆண்டுகள்ல கவர் பண்ணக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சமூக நலத்திட்டங்களை நாங்க மேற்கொண்டிருக்கோம். அந்த கான்பிடன்ஸ்ல 200 அப்படிங்கிற டார்கெட்டை வைத்து இது பண்ணிட்டு இருக்கோம். 3 விஷயம் நாங்க நம்புறோம். ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய 3 ஆண்டு கால சாதனை, எங்கள் தலைவர் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுதான் வந்து தொடர்ச்சியா 2017 இருந்து எல்லா தேர்தலையும் அவர் தலைமையில திமுக சந்தித்த அத்தனை தேர்தலையும் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது அதனுடைய அவுட்கம் தான். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் இன்னும் வலுப்படுத்திட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் வந்து பூத் கமிட்டி போட்டோம், பூத் ஏஜென்ட் போட்டோம், இப்போ வந்து பூத்துக்கு ஒரு இளைஞரணி, பூத்துக்கு ஒரு மகளிர் அணி, பூத்துக்கு ஒரு ஐடி விங்னு கட்சியினுடைய கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய பணிகள்ல நாங்கள் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்கோம். கட்சி கட்டமைப்புங்கிறது எங்களுடைய 2வது பலம். மூன்றாவது, அவர் சார் சொன்னது மாதிரி கூட்டணி அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஒரு 3 பொது தேர்தல்களை, நாடாளுமன்றம், சட்டமன்றம், திரும்பி நாடாளுமன்றம், அப்படி ஒரு 3 பொது தேர்தல்களை ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து சந்தித்தது. அதுல சிதறல, புதிய பிளேயர்ஸ் தான் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இதுவரைக்கும் கிடையாது. இன்னைக்கு அந்த நிலைமையை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க திருப்பி அந்த டார்கெட். ஆட்சி மீதான அதிருப்தியே இல்லையா? உங்க கூட கூட்டணியில ரொம்ப திடகாத்திரமா பயணிக்கக்கூடிய திரு திருமாவளவனோ, கம்யூனிஸ்ட் தலைவர்களோ, ஈஸ்வரனோ, இப்போ வேல்முருகன்லாம் ரொம்ப தீவிரமா எதிர்நிலைப்பாடு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, ஒத்துக்கிறோம், ஆனா ஆட்சி பறிபோயிடுங்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்கல்ல. அப்ப எப்படி அந்த 200 நிர்வாக பிரச்சனை குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் வைக்கிறார்கள், அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கிறது, அதனாலதான் அவங்க தொடர்றாங்க. இல்ல அப்படின்னா வந்து அது போராட்டங்களாக மாறி இருக்கும், கூட்டணி பிளவாக போயிருக்கும், இது எல்லாமே நடந்திருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அப்போசிஷன்ல வந்து அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்காத சூழல் அப்படிங்கிறது இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. 2024 இந்த நீங்க சொல்றீங்கல்ல விமர்சனங்கள், அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, இதை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சு. ஏன்னு நான் சொல்றேன், அதிமுக மோடியை 2024 தேர்தலில் எந்த இடத்துலையும் எதிர்த்து பகிரங்கமா பேசல, வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி பேசல. பாஜக தரப்பும் வந்து திமுகவை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான்
நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக அணி மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளது போல பிஜேபி ஆன்டி பிஜேபிங்கிற நரேட்டிவை முன் வச்சோம். அப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிரான அரசியலை தான் போன நாடாளுமன்ற தேர்தலையும் எடுத்தாங்க. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கறத நம்பி தான் களத்துக்கு வந்தாங்க. ஆனால் மக்கள் அதையெல்லாம் நிராகரித்து குப்பைக்கு வீசி விட்டாங்கிறது தான் 24 தேர்தலுடைய முடிவு. அப்ப அதுதான் 26லயும் பிரதிபலிக்கும்னு நம்புறீங்க. ஓகே சூர்யா, நீங்க தான் பதில் சொல்லணும். நிறைய அடிக்கி இருக்காங்க, இதனால 200 சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல இந்த 40க்கு 200ன்னு சொல்றது ஃபாசிசம் அப்படின்னு சொல்றாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி திமுகவுக்கு எதிரான வாதங்கள் வைக்கும்போது இவர்களுக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். ஒன்று ஏன் இப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு 40க்கு 40ன்னு திராவிட முன்னேற்ற கழகம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 2024 ஜனவரி மாதம் கிடையாது. 2022 எண்டிலிருந்தே நாங்கள் 2024 தேர்தலில் 40க்கு 40 வெல்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். ஓராண்டுக்கு முன்பு 2023 மார்ச் மாதம் நடந்த எங்க தலைவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு நாங்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெல்வோம் அப்படின்னோம். ஓராண்டு காலத்துக்கு மேல 40க்கு 40ங்கிற பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்தோம். அதை பாசிசமாக மக்கள் பார்த்திருந்தால் அந்த 40க்கு 40 கொடுத்திருக்க மாட்டாங்க. அது பாசிசம் அல்ல, கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. அது பாசிசம் அல்ல, கட்சியினுடைய ஜனநாயக உரிமைன்னு மக்கள் பார்த்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 40-40 கொடுத்தாங்க. அவர்கள் ஆதரிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 7 தொகுதிக்கு மேல டெபாசிட் போச்சு. 10 தொகுதி, இன்னும் சொல்ல போனா 13 தொகுதிக்கு மேல 2ஆம் இடம் கூட வர முடியவில்லை. 3ஆம் இடம் 4ஆம் இடம் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கூட்டணிங்கிறாங்க. இவங்க என்ன போன தேர்தலில் கூட்டணியே இல்லாம இருந்தாங்களா? தேமுதிக கூட்டணியில தானே இருந்தாங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல கூட்டணி கட்சியான தேமுதிக என்ற இடத்துல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலையும் அதிமுக ஃபைட்டே கொடுக்கல. அதுதான் 2024 நிலைமை. ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு முன்பே திமுக 40க்கு 40 சொல்றது பாசிசம்னு மக்கள் கருதி இருந்தால் மக்கள் அதை நிராகரித்திருப்பார்கள். நிராகரிக்கவில்லை. அது ஜனநாயகம்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக மீதான வெறுப்பு இருக்கிறவர்களுக்கு வேணா அது பாசிசமா தெரியலாம். ஒண்ணு. இன்னொன்னு, திமுக இதை நான் முன்னாடியே சொன்னது போல இது ரேண்டமா சொல்லல. 2024 தேர்தல் முடிவிலிருந்து தான் நாங்க டெரைவ் பண்றோம். அந்த முடிவினுடைய அடிப்படையில தான் நாங்க 200 தொண்டர்களை வெறும் உற்சாகப்படுத்த மட்டும் இல்ல, உறுதியாவே நம்பி அதுக்காக ஒர்க் பண்றோம். இன்னொரு ஒரு விஷயம் உங்க மேல ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்படுது இல்ல, அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது கடந்து போறதே ஏறக்குறைய அது வந்து ஒரு ஜனநாயகத்தை அதிகம் உரத்து பேசக்கூடிய திமுகவின் தன்மை இல்லை, இதுவே ஒரு பாசிச நடவடிக்கை அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு கருத்தை சொல்றார். அவருக்கு வேற வேலை இல்லை, ஊடகத்துல வர்றதுக்காக அப்படி சொல்றார் அப்படின்னு சிஎம் கடந்து போறார். மறுபடியும் டாக்டர் ராமதாஸ் குறித்து கேட்கும்போது அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால இந்த மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காருன்னு. தமிழிசை குறித்து உதயநிதி கேட்கும்போது அவரும் அதே தான் சொல்றார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரு சொல்லக்கூடிய கருத்தையும் வேலை இல்லை, அதனால அப்படி பேசுவாங்க அப்படின்னு கடந்து போறது வந்து ஒரு சரியான நடவடிக்கையா இருக்குமா? நியாயமான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போதெல்லாம் பதில் அளித்துட்டு தான் இருக்கிறோம். நியாயமான குற்றச்சாட்டுகள் வைக்கிற போதெல்லாம் எங்களுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து, அமைச்சர் ரகுபதி அவர்கள் தொடர்ந்து பதில் அளித்துட்டு தான் இருக்கிறார். பதிலோடு சேர்ந்து உங்க காலத்துல என்ன நடந்துச்சுங்கிறதையும் அம்பலப்படுத்துறாரு. அமைச்சர் இப்படி கேட்டிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி 4 நாளைக்கு முன்னாடி கேட்டபோது அவருக்கு வேற வேலை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அது பாசிசத்துல வராதா? இது பாசிசம் நீங்க கருதுனீங்கன்னா அது பாசிசத்துல வராதா? அப்ப இது எதிர்வினைன்னு கருதுனீங்கன்னா அதுவும் எதிர்வினை தான். ஆதாரமற்ற, அடிப்படையற்ற, போற போக்கில் மேம்போக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அப்படிதான் டீல் பண்ணுவோங்கிறது அவங்களுடைய உரிமை. நீங்க இல்ல இதை பாசிசம்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 4 நாளைக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணதையும் பாசிசம்னு சொல்வதற்கு தயாரா இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, வாக்கு குறைவா இருந்துச்சு. 2021 5000 ஓட்டுல ஜெயிச்சாங்க, 600 ஓட்டுல ஜெயிச்சாங்க, அதிமுக இப்படி எல்லாம் இதாச்சு அப்படின்னு நாச்சியால் சுந்தர் அவர்கள் சொன்னாங்க. திமுகவுக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை கண்ட இடங்கள் அப்படிங்கிற பட்டியல் திமுகவிலையும் கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முந்தைய தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் 1% தானே மொத்த வாக்கு வித்தியாசமே. இன்னொன்னு, கணக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் இது சிஎம்க்கு கணக்கு தெரியுமா அப்படி அதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் 2017க்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு மட்டுமே ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு, நம்பர் ஏன் சிஎம் சொன்னது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான கணக்கு. போன 2019 தேர்தலில் 83,07,000 சொச்சம் வாக்கு வாங்கினாங்க. நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி 20. ஒரு தொகுதிக்கு 4,15,000 சொச்சம் ஓட்டு. 2024 88 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் நின்ற தொகுதிகள் 34. 2,61,000 ஓட்டு தான் ஒரு தொகுதிக்கு சராசரி வருது. இந்த கணக்கத்தான் முதலமைச்சர் சுட்டி காட்டுகிறார். நான் 1% கூட போயிட்டேன், 1% கூட போயிட்டேன், 1% கூட போயிட்டேன்னு சொன்னப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கணக்கு தெரியல அப்படின்னு இவங்க என்னைக்காவது விமர்சிச்சிருக்காங்களா? அரசியல் விமர்சகர் தானே, பழனிசாமி கணக்கு தெரியல விமர்சிக்க வேண்டியதானே.
அதை விமர்சிக்க மாட்டாங்க. திமுக மீதான வெறுப்பினுடைய விளைவாக இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து EPS சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு இல்ல, 2019 இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை பகுத்து பார்க்கும்போது 2 இடம் தான் அதிமுக ஜெயிக்குது. கூட்டணியோட சேர்த்து 2021 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்கல்ல, 2 ஆன்டி இன்கம்பன்சி தவிர்த்து. நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லக்கூடிய பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய வெற்றியை சாதிக்கும் போது, இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய பிஜேபியை தவிர்த்து விட்டு வந்தா அதிமுக நல்லா ஜெயிக்கும் அப்படிங்கிறீங்க. ஏன் அவரால் வெற்றி பெற முடியாது? இப்ப அண்ணன் எஸ்.டி. சூர்யா போன ரவுண்ட்ல சொன்னது போலதான், நாங்க பிரிந்து நின்னதுனால திமுக வந்து 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னுட்டு. முதல்ல திமுக உங்களை பிரிஞ்சு நிக்க சொன்னுச்சு ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எல்லாம் 2019 20 சேர்ந்து தானே நின்னீங்க, 21 சேர்ந்து நின்னப்பையும் நாங்க தானே ஜெயிச்சோம். 2024 பிரிஞ்சு நின்னீங்க, அப்போ நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்க பிஜேபியை கலட்டி விட்டதுனால அவங்க ஒரு ஃப்ரீ ஹேண்ட் தானே, அப்ப அவங்க ஜெயிப்பாங்கல்ல. 24 ஜெயிச்சிருக்கணும்ல, ஒரு தொகுதியா ஜெயிச்சிருக்கணும்ல. வரலாற்றில் மோசமான தோல்வி அதிமுகவினுடைய வரலாற்றில். அவங்க 40க்கு 40 முன்னணி தோத்திருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தோத்திருக்கிறது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சதே இல்லைங்கிற அளவுக்கு 7 தொகுதியில டெபாசிட் அவுட், 13 தொகுதியில 2வது இடம் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு நெருக்கடி சென்னையில, தென் சென்னை உட்பட அவ்வளவு பெரிய மோசமான தோல்வியை வந்து எந்த காலத்திலையும் அதிமுக சந்திச்சு கிடையாது, திமுக சந்திச்சு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அதிமுக டு த லோ, இதுக்கு கீழே போகவே முடியாதுங்கிற அளவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, சுருக்கமா மட்டும் சொல்லுங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி நாச்சியால் சுகந்தி மேடம் சொல்லும்போது கடன் விவகாரத்தை சொன்னாங்க. கடனை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது அண்ணன் எஸ்.டி. சூர்யாவுக்கு நல்லா தெரியும். அவர் பொருளாதாரம் கற்றவர். ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ தான் முக்கியம். அதாவது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துல 4 லட்சம் ரூபாய் வாங்குற கடனுக்கும் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துல 1 லட்சம் ரூபாய் வாங்குற கடனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ நாங்கள் 2011 ஆட்சியை விட்டுட்டு போகும் பொழுது 11% இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட ஆட்சியை மீண்டும் கொடுக்கும் பொழுது 28% இருந்துச்சு. இன்னைக்கு அதை 1% குறைச்சிருக்கோம், 27% குறைச்சிருக்கோம். இன்னொன்னு அமைச்சர் சொன்னாங்க, நிதியை குறைக்கிறாங்க, நிதி நெருக்கடி இருக்கு. நிதி நெருக்கடி இருக்குங்கிறத நாங்க எல்லாருமே சொல்றோம், முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் சொல்றோம். நிதி நெருக்கடி இருந்தாலும் மக்கள் நல திட்டங்களை நாங்க தொடர்ந்து செயல்படுத்துறோம் அப்படிங்கறது அதோட ஸ்டேட்மெண்ட். அதை நாங்க நிறுத்த போறோம்னு எந்த இடத்துலயும் சொல்லல. இவங்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம், நிறுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அதுக்காக வந்து நாங்க நிறுத்த போறோம்னு அமைச்சர் இந்த இடத்துலயும் சொல்லல. நிதி நெருக்கடியை தாண்டி மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சுருக்கமா ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து ஒரு முறை களத்தை இறந்துட்டோம்னா மீண்டும் பெறவே மாட்டோமா அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அதிமுக ஒரு முறை கூட களத்தை கைப்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை இனி கைப்பற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, பார்க்கலாம்.